வணக்கம். இந்த எண் கொண்ட பழைய ரூபாய் நோட்டுகள் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, 3,00,000 இருந்து ரூ. 4,00,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். உங்ககிட்ட பழைய ரூ. 20 நோட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. பழைய ரூ. 100, ரூ. 50, ரூ. 10ன்னு எந்த ரூபாய் நோட்டா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா, அதில சீரியல் நம்பர் 7, 8, 6 அப்படின்னு ஒண்ணு கடைசி முடியணும். இல்லன்னா ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா தொடங்கணும். இப்படிப்பட்ட நோட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா, 3,00,000 இருந்து ரூ. 4,00,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. எதுக்கு இந்த பழைய ரூபாய் நோட்டுகளுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கு? யார் இத வாங்குவாங்க அப்படின்னா, இஸ்லாமியத்தில 7, 8, 6 இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை உண்டு. அதனால கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த நோட்டுகள வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமா கவர்னரோட சைன் இருக்கணும். அதே மாரி கம்பி பார்த்தீங்கன்னா இருக்கணும். அந்த ஸ்டாம்ப் கம்பி மாரி இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஒரிஜினல் நோட்டு தெளிவான நோட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க. ஸோ இதனோட மதிப்பு அப்படிங்கிறது ரூ. 3,00,000 இருந்து ரூ. 4,00,000 வரைக்குமே பார்த்தீங்கன்னா குடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இத விக்கிறதுக்காக ஆன்லைன் வெப்சைட் நெறையா இருக்கு. eBay போன்ற ஆன்லைன் வெப்சைட்டே இருக்கு. ஸோ இதில உங்களுடைய புகைப்படத்த பார்த்தீங்கன்னா, அதாவது ரூபாய் நோட்டோட புகைப்படத்த நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். தெளிவான நோட்டுகள மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு, இந்த ரூபாய் நோட்டுக்கான மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு, அதிலேயே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இது மூலியமா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நீங்க அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அதே மாரி பழைய ரூபாய் நோட்டுகள் 1900ல இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள், அதிலேயுமே சீரியல் நம்பர் 7, 8, 6ன்னு இருந்துச்சு அப்படின்னா, அதனோட மதிப்பு 10லருந்து ரூ. 12,00,000 வரைக்குமே போகும். உங்ககிட்ட எந்த வகையான ரூபாய் நோட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா முக்கியமா ஆர்பிஐயோட ரூல்ஸ் படி நீங்க பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆன்லைன்ல பணம் வாங்குவதும் சரி, விற்பதும் சரி, இதுக்கு வந்து தலையிட மாட்டாங்க. ஏன்னா, ஆன்லைன்ல இது சம்மந்தமா நெறையா மோசடி நடக்கு அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவங்க வந்து இத ரெகுலேட் பண்ணல. அதனால உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க பண்ணிக்கோங்க. ஆனா, இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இது மூலியமா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க கிட்ட வரக்கூடிய ரூபாய் நோட்டுகள நீங்க ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா பாருங்க. ஏன்னா, ரூ. 500 நோட்டுகள சில டைம் வந்து 7, 8, 6 இந்த ரூ. 100 நோட்டுகள், பழைய ரூபாய் நோட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சீரியல் நம்பர் இருக்கும். ஸோ, அது உங்ககிட்ட கிடைச்சிச்சு அப்படின்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், eBay ஆகட்டும், இல்லன்னா எந்த ஆன்லைன் செல்லிங் வெப்சைட் ஆகட்டும், எல்லாத்துலயுமே நீங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா, உங்ககிட்ட முன்னாடியே பணம் வந்து நீங்க கட்டணும். அப்பதான் நாங்க வாங்கிப்போம். இல்லன்னா டாக்ஸ் கிளியர் பண்றதுக்கு பணம் கட்டணும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்கன்னா, கண்டிப்பா அந்த பையர் கிட்ட பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்காதீங்க. ஸோ, அவங்க பார்த்தீங்கன்னா, உங்கள ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவு தெளிவான முறையில வந்து நீங்க சேல் பண்ணுங்க. அதே மாரி பழைய நாணயங்களையுமே வாங்குறதுக்கு ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ, இது போன்ற தகவல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.